ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு முத்து வாய்ஸ் சேனல். ஓகே, இன்னைக்கு என்னன்னா பெங்களூர்ல கபட் பார்க்ல ஒரு மரத்தை கட்டிப்பிடிக்கி $1500. அதாவது இந்த ஸ்கேம்னு சொல்றாங்க. எக்ஸ் வலைதளத்துல இதுதான் ட்ரெண்டிங். என்னன்னா ஒரு பப்ளிக் பார்க், அதுல உள்ள மரத்தை கட்டிப்பிடிக்கிறதுக்கு $1500. நீங்க கேட்கலாம், சம்மந்தமே இல்லாம எதுக்கு போய் மரத்தை கட்டிப்பிடிக்கணும் கேட்டா தெரப்பிங்கிறாங்க. அதாவது கபட் பார்க்ன்றது பெங்களூர்ல ஒரு ஃபேமஸான பார்க். நிறைய பேருக்கு அதுதான் சொர்க்கம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 120 ஹெக்டேர் அளவு கொண்டது. லைப்ரரி இருக்கு, மியூசியம் இருக்கு, டென்னிஸ் அகாடமி இருக்கு, பெரிய பெரிய தலைவர் சிலைகள்லாம் இருக்கு. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அஜய் ஒயின்றவரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் இப்படிதான் கம்பெனி பண்றாங்கன்றத வந்து என் கலையில் போட்டாரு. அதுல போட்டோ போட்டிருக்காரு. இந்த போட்டோலயே பாத்தீங்கன்னா $1500 ஜிஎஸ்டி உட்பட. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் வித்து போறீங்கன்னு சொல்றாங்க. இதுல கம்பெனி வச்சு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஆத்மாத்மா நடந்து நம்மளோட நேச்சரும் பழைய ரீகனெக்ட் ஆகணும். அப்புறம் மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும்ல, அந்த அமைதியை தேடும் அப்படிலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்ப டே டு டே லைஃப்ல வந்து சிட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நீ தேவையில்லாம குறுக்க பேச இல்ல வந்து டைம் கிடைக்கிறதே இல்ல. நமக்கு வெளி சத்தம் தான் அதிகமா கேக்குது. நம்ம உள்ள என்ன சத்தம் கேக்குதுன்னு நம்ம அதை கவனிச்சதும் இல்ல. சத்தம் கேக்குதா அப்படின்னு கேக்குற ஆளும் இருக்காங்க. ஃபாரஸ்ட் பேத்திங் அப்படின்னு பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஃபர்ஸ்ட் இது 1980s ஜப்பான்ல ஆரம்பிச்சது. அதுக்கு பேர் என்னன்னா ஷின்ரின் யோக்குன்னு வச்சாங்க. அதாவது ஒரு காட்டை தேர்ந்தெடுப்பாங்க, வந்து ஒரு குரூப்பா போவாங்க. அவங்க வந்து என்ன கவனிக்கிறாங்க, என்ன பாக்குறாங்க, என்ன உணர்றாங்க, என்ன மனசுல தோணுது, இது அப்படியே அசை போட்டுக்கிட்டே வருவாங்க. இதுல டிஸ்கஸ் பண்ண என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேரு, எனக்கே தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேக்குற ஆளு. சோகத்தை மறைச்சிட்டு சிரிக்கிற வழி இருக்கே, அது எப்படி நின்றாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. வாக்கிங் போகும்போது மன ரீதியான நிறைய நம்ம திங்கிங்கே வேற மாதிரி மாறுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இயற்கையோட ரொம்ப ஒன்றிடுவோம்ல. போகும்போது அப்படி என்னென்ன பார்ப்போம், பச்சை பசேல்னு செடிகள், மரங்கள், பூக்கள், இதை பார்ப்போமா. அப்புறம் இந்த வாசனை, இந்த பூக்களோட வாசனையா இருக்கலாம், மண்ணோட வாசனையா இருக்கலாம், இல்ல காட்டுல நீரோடைன்னு சொல்றாங்கல்ல, அதோட வாசனையா இருக்கலாம். அதெல்லாம் நம்மளோட மைண்டை வந்து பண்றதுலாம் தற்காலிகம் தான். இதுதான் நம்ம பிறந்த இடம்ன்ற மாதிரி நம்மள வேற மாதிரி அது கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் வாக், ஒரு நடை மட்டும் அப்படின்ட்டு பல மணி நேரங்கள் நம்ம உள்ள போறதுதான் தெரியும். ஆனா நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் நமக்கே தெரியும். யாராவது பெங்களூர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கபட் பார்க்க ரெகுலரா போறீங்கன்னாலோ, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது பெங்களூர் நடந்தோம். தமிழ்நாட்டுல அது நடந்துட்டு தான் இருக்கு. என்ன சொல்ற, நடந்துட்டு இருக்கா அப்படின்னா, ஆமாங்க நடந்துட்டு தான் இருக்கு. கொடைக்கானல்ல மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கூட்டமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன தெரிகிறது, அது ஒண்ணுமில்லடா. இந்த ஃபாரஸ்ட் பேத்திங் கான்செப்ட் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு வருது. மக்கள் எப்போதும் போனு, லேப்டாப் இதையே பார்த்துட்டு இருக்கிறது டக்குன்னு இந்த இயற்கைன்றதே புதுசா தெரியுது. சென்னையில பாத்தீங்கன்னா ஆஷிஷ்னு ஒருத்தர், அவரு ஐடி கல்ச்சர்ல இருந்திருக்காரு. அப்போதான் வந்து இந்த ஃபாரஸ்ட் பேத்திங் கான்செப்ட் 2019 கொண்டு வந்தாரு. அதை ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமா உருவாக்கி அவரு வந்து பல பேரை கூப்பிட்டுட்டு கேம்புக்கு போறாரு. அவர் கொடைக்கானல் மட்டும் நடத்தல, சென்னை, மதுரை, திருவண்ணாமலை, விஜயவாடா நடத்திட்டு இருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம புலன்கள்லாம் ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்காங்க. சென்னையில கூட இந்த அடையார் ஈகோ பார்ட்னர் ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணிருக்காரு, மறுநா பீச்ல பண்ணிருக்காரு. மெயினா கான்செப்ட் இதுதான். இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திப்பாங்க. இப்ப ஆஷிஷ் என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய கார்பரேட் வந்து இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கார்பரேட்டுக்கு வந்து புரிய வைக்கணும், இல்ல கார்பரேட் செஷன் கொடுக்கணும், என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையை வந்து உருவாக்குவாங்க. ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இதை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு ஆபீஸ் ஃபுல்லா சிஸ்டம்ஸ், மக்கள் பேசிக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இதே மக்கள், இதே ஆபீஸ், இதே செட்டப்ல செடி, கொடி, மரம், இலைகள் அங்கிருந்து தொங்க விடும்.
வித்தியாசமா இருக்குல்ல? உங்க ஆபீஸ் அந்த மாதிரி இருந்தாலோ இல்ல இதை பத்தி ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. காடு தாங்க உண்மையா டீச்சர் அப்படின்ற ஒரு நிதின் தாஸ் ஒரு ஃபில்ம் மேக்கர். என்ன பண்ணணும் இயற்கை அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் குறைச்சிடலாம். வாழ்க்கையில சில கேள்விகள் பதிலே நமக்கு தெரியாது. யோசிச்சு பார்ப்போம், எல்லாத்தையும் ஷேர் கூட பண்ணி பார்ப்போம், யாருமே பதில் தர முடியாது. ஆனா இயற்கை கொடுக்கும்னு சொல்லுவோம். இந்த ஃபாரஸ்ட் பேத்திங்கை பத்தி அவர் யூடியூப்ல வீடியோவே போட்டிருக்காரு. 2016லயே அவர் போட்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோல. அவ்வளவு வரவேற்பு இருந்திருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ நல்லா போனதால தான் ஓகே சரி பல பேருக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க போல நினைச்சு இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிருப்பாரோ இருக்கலாம். இந்த கேம்ப்ல உள்ளவங்களோட சொந்த அனுபவத்தை பகிர்ந்துருக்காங்க. எப்படின்னா இயற்கை என்னோட பாடியும் மைண்டையும் ஒன்னா ஒரு சிங்க்ல கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 40 வயசுல என்னோட வாழ்க்கையில பல கஷ்டமான தருணங்கள்ல என்ன கையை பிடிச்சி தூக்கி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 40 வயசுல குழந்தைக்கு அடைஞ்சேன். அது சிசேரியன் இல்லாம இயற்கையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இடத்துல செருப்பு கூட போட மாட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர் விசாகப்பட்டினத்துல இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா ஜப்பான்ல எல்லாம் உன் கலாச்சாரத்திலேயே இந்த ஃபாரஸ்ட் பேதிங்கிறது ஊறி போனது. எங்க பார்த்தாலும் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சென்டர்னு வச்சிருப்பாங்க. இன்ட்ரோஸ்பெக்ஷன் சென்டர்னா ஒண்ணும் இல்ல, இப்ப நடந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க, எல்லாரும் என்ன உணர்ந்தோ என்ன தோணுச்சுன்றதை அப்படியே ஷேர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அதாவது நம்மள நாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி. அதாவது ஜப்பான் கலாச்சாரத்துல இதெல்லாம் இன்றியமையாதது. ஜப்பான்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இங்கே வந்துருச்சு. சமீபத்துல நம்ம நண்பர்லாம் A2D வீடியோ ஒன்று பார்த்தேன். ஃபாரஸ்ட் பேதிங் எப்படின்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக பர்சனலைஸ்ல இவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இவங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்களாம் ஏஐ வச்சு அப்படின்னு. ரீசெண்டா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஜப்பான் விசிட் போயிட்டு வந்திருக்காரு. அவரு சொன்ன தகவல் ஃபாரஸ்ட் பேதிங் அவங்களோட அனுபவங்கள்லாம் ஆச்சரியமாகவும் இருக்கு, விசித்திரமாகவும் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா சில பேர் தன்னோட குழந்தை பருவ ஞாபகங்கள்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. மனசு இன்னும் ரொம்ப லேசா இருக்கு, ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபீட்பேக். எனக்கு என்ன இதை ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் எல்லாம் கொஞ்சம் பண்ணி பார்த்தேன். இன்டர்நெட்ல ஒரு நடந்த சம்பவம் கேள்விப்பட்டேன். அதை சொன்ன ஒரு மிஸ்டர் BM ஹெக்டேன்னு சொல்லிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட். பெரிய பெரிய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் அவர் லெக்சர் கொடுக்க சொல்லுவாங்க. அவர் ஒரு இன்சிடென்ட் ஒரு சம்பவம் சொன்னார். ஒரு சயின்டிஸ்ட் கம்பெனி அவங்களுக்கு ஒரு பையன் வயசு 19. அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா chronic fatigue syndrome. அப்படி அவனால எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்புறம் உடம்புல உள்ள மசில் எல்லாம் நாளாவது நாளா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால அவன் படுத்த படுக்கையா இருக்கான். இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, லண்டன்ல இவங்க தெரிஞ்ச பெரிய பெரிய டாக்டர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து இதுக்கு மெடிசன் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அப்படியே இருக்கும் போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வர. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பையன் படுத்திருக்க ரூம் ஓப்பன் ஆகுது. உங்க பையனுக்கு நான் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் சொல்றேன், கண்டிப்பா அது செட் ஆகும் அப்படின்னு. அதாவது உங்க வீட்டு தோட்டத்துல அந்த மரத்தை 1 மணி நேரம் தினமும் உங்க பையனை கட்டி பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க 2 பேருக்கும் ஒரே சிரிப்பு. ஏன்னா சயின்டிஸ்ட் ஆச்சு, அவங்க இவனுக்கு ஒண்ணும் தெரியாதவன் சும்மா சொல்லிட்டு போறான் அப்படின்னு அவங்களே பக்கம் போயிட்டாங்க. இதை அந்த பையன் கேட்டுட்டு இருந்திருக்கான். ரொம்ப இப்படியும் நம்ம இந்த நோய் சாகதான் வரும், நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு 4 மணிக்கு இருந்துச்சு மரத்தை கட்டி பிடிக்கிறோம். அப்புறம் ரெகுலரா இதை பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் திடீர்னு இவனோட ஆக்டிவிட்டிஸ் வித்தியாசமா தெரியுது. வீட்டுல பேரண்ட்ஸ் என்ன நடக்கிறான் அப்படின்னு. சரி இவன் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் வாட்ச் பண்ணிட்டு காலை 4 மணிக்கு இவங்களும் எந்திரிச்சு பார்த்து அவன் அந்த மரத்தை கட்டி உங்களுக்கு ஆச்சரியம் என்ன இவனா எந்திரிச்சு போறான் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 1 மாசத்துல சுத்தமா அந்த நோய் இருந்த தெரியாம போயிடுச்சு. இது உண்மை. சரி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 2 ரிசர்ச் பேப்பர் கிடைச்சது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம நேச்சர் வாக் ஜென்ரலா போகும்போது இந்த நேச்சர் தான் போகணும், சும்மா நம்ம தோட்டம் தோட்டத்துல போகலாம் அப்படின்னு போகும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, நம்மளோட சுவாசத்தோட வேகம் குறைஞ்சிடும், ஹார்ட் ரேட் வேகம் குறைஞ்சிடும். இதை பல நாடுகள்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப சப்போஸ் இது இன்ட்ரெஸ்டா இருக்கு, இது என்ன நடக்கும் அப்படின்னு பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தோட்டம் இருக்கா, உங்க வீட்டு வாசல்ல ஏதாவது மரம் இருக்கா, ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க.
கட்டிப்பிடி வைத்தியம். உங்க வீட்டு மரம் செடி கொடிகள் உள்ள பார்க் இருக்கா, அதை கட்டி பிடிங்க. இல்ல அப்படின்னா சும்மா வாக் போயிடுவாங்க. பாத்தியா கிளப்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். போயிட்டு வந்து உங்க ஃபீட்பேக்கை தாராளமா சொல்லுங்க. நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணிட்டு என்னோட ஃபீட்பேக்கையும் தாராளமா சொல்லுங்க. மறக்காம இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முத்துக்குமரன் அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.